அனைவருக்கும் வணக்கம். மாணவ செல்வங்களே, தற்பொழுது நீங்கள் அரசு பொதுத் தேர்வை எழுதி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு தேர்வு முடிந்து விட்டது. மிக்க நல்லது. வாழ்த்துகள். வரவிருக்கின்ற அனைத்து தேர்வுகளையும் நீங்கள் நன்முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று வாழ்வில் நல்ல ஒரு நிலையை அடைய எனது வாழ்த்துக்கள். மாணவ மணிகளே, சேலத்திலே க்ளூரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என்ற ஒரு பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளியில் நிறைய வசனங்கள் சுவற்றில் எழுதப்பட்டிருக்கும். அதிலே ஒரு வசனம் என்னை கவர்ந்த ஒரு வசனம். அந்த வசனத்தை உள்வாங்கிக் கொண்டு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதில் என்னவென்றால், ஒரு மான் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த காட்டிலே புலிகள் இருக்கும், சிங்கங்கள் இருக்கும். அப்போ அந்த மான் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த காட்டில் உள்ள சிங்கமோ அல்லது புலியோ மிக வேகமாக ஓடக்கூடிய அந்த சிங்கத்தை விட அந்த மான் அதனை விட மிக வேகமாக ஓடினால் மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும். மீண்டும் கூறுகிறேன், அந்த காட்டில் மான் கூட்டங்கள் இருக்கின்றன, சிங்க கூட்டங்கள் இருக்கின்றன. ஒரு மான் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த சிங்கங்களிலோ அல்லது புலிகளிலோ மிக வேகமாக ஓடக்கூடிய அந்த சிங்கத்தை விட அல்லது புலியை விட அந்த மான் மிக வேகமாக ஓடினால் மட்டும்தான் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் சிங்கம் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த மான் கூட்டங்களிலே மிக வேகம் குறைவாக ஓடக்கூடிய மான் கூட்டங்களிலே வேகம் குறைவாக ஓடக்கூடிய அந்த மானை விட இந்த சிங்கமோ அந்த புலியோ அதனை விட வேகமாக ஓட வேண்டும். மிக குறைவான வேகத்தில் ஓடக்கூடிய அந்த மானை விட அந்த சிங்கம், எந்த சிங்கத்துக்கு உணவு வேண்டுமோ அந்த சிங்கம் அந்த குறைவாக ஓடக்கூடிய மானை விட மிக வேகமாக ஓடினால் மட்டுமே அதற்கான இரை கிடைக்கும். இங்கே இரண்டிற்கும் என்ன பிரச்சனை என்றால், இரண்டுமே உயிர் பிழைக்க வேண்டும். மானுக்கு உணவு என்பது சாதாரண விஷயம், நின்ற இடத்திலே கிடைக்கும். சிங்கத்துக்கு புலிக்கோ உணவு என்பது நின்ற இடத்தில் கிடைக்காது. அது ஓடிதான் இரையை தேட வேண்டும். ஏனென்றால் இரையானது ஓடும். புலிக்கு இரையது மானோ அல்லது மிருகங்களோ தான். அது மாமிச பட்சிகள். எனவே ஒரு மிருகத்தை வேட்டையாடி ஓடி பிடித்து தான் என்ன பண்ண வேண்டும், அது அந்த சிங்கமோ புலியோ தனக்கான உணவை உண்ண வேண்டும். ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமை, ரெண்டுக்கும் என்ன பிரச்சனை என்றால், உயிர் வாழ வேண்டும். இது மான் உயிர் வாழ என்ன செய்ய வேண்டும், அதுக்கு உணவு வேண்டும். அதுக்கு உணவு சாதாரணமாக கிடைக்கும். புலியோ சிங்கமோ உயிர் வாழ என்ன செய்ய வேண்டும், அதுக்கும் உணவு வேண்டும். அதுக்கு உணவு சாதாரணமாக கிடைக்காது. என்ன செய்ய வேண்டும், ஓடிதான் பிடிக்க வேண்டும். ஓடிதான் என்ன பண்ண வேண்டும், ஒரு மானை வேட்டையாட வேண்டும். மானுக்கு உணவு எளிதில் கிடைக்கும். ஆனால் மான் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அது ஓட வேண்டும். ஏனென்றால் புலியோ சிங்கமோ பசி எடுக்கும்போது மானை துரத்தி வேட்டையாடி முன்ன பார்க்கும். ஸோ மான் வேகமாக ஓட வேண்டும். சிங்கம் என்ன செய்ய வேண்டும், புலியோ சிங்கம் அதுவும் ஓட வேண்டும், உணவுக்காக ஓட வேண்டும். இது உயிர் பிழைக்க ஓட வேண்டும், இது உணவுக்காக வேண்டும். அல்டிமேட்டாக ரெண்டுமே என்னது, உயிர் பிழைக்க உணவு தேவை. எனவே சிங்கம் தனது உயிரை தக்க வைத்துக் கொள்ள அது உணவுக்காக ஓடுகிறது. மானுக்கு உணவு என்பது சாதாரண விஷயம். ஆனாலும் மான் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அதுவும் ஓட வேண்டும் இருக்கும். இங்கே என்ன ஒரு முக்கியமான ஒரு உற்றுநோக்கல் உங்களுக்கு புரிந்திருக்கும் என நினைக்கின்றேன். இரண்டுமே உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடியாக வேண்டும், உழைக்க வேண்டும் என்று இயற்கை நம்மை இந்த மிருகங்களுக்கு ஆணை பிறப்பித்துள்ளது. ரெண்டுமே உழைக்க வேண்டும். உழைக்காமல் இருந்தால் அது இறந்து போகும், மாண்டு போகும். உழைக்க வேண்டும். இது மாணவ செல்வங்களே, இந்த மிருகங்கள் என்ன கற்றுக்கொள்ள, உணவுக்காக அனைத்துமே உணவுக்காக உழைக்க வேண்டும். உழைக்காத உண்ணலாகாது என்று ஒரு மத நூல் கூறுகிறது. எனவே நாமும் அப்படிதான். நமக்கு உணவு என்பது சாதாரண விஷயமாக இருக்கலாம். உணவு என்பது எத்தனையோ விவசாயிகள் காடுகரைகளிலே சதா உழைத்துதான் நமக்கு உணவை கொடுக்கிறார்கள். ஆனாலும் உழைக்காமல் உண்ணும் பொழுதுதான் அனைத்து பிரச்சனைகளும் ஏற்படுகிறது. மாணவ செல்வங்களே, இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், பொதுத் தேர்வை முன்னிட்டு உங்களிடம் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், உழைத்து முன்னேறுங்கள், உங்களை நம்பி முன்னேறுங்கள். மான் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள இன்னொரு மானின் முதுகின் மீது ஏறி சவாரி செய்யவில்லை. சிங்கம் தனக்கான உணவை
தேடிக்கொள்ள இன்னொரு சிங்கத்தினுடைய தோள்களின் மீது ஏறி சவாரி செய்து இன்னொரு மானை வேட்டையாடவில்லை. தனக்கான உணவை தானே ஓடி உழைத்து ஓடி பெற்றுக்கொள்கிறது, உண்கிறது. அதே போல மானும் என்ன செய்யறது? தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அது உழைக்க வேண்டியிருக்கு, அதாவது ஓட வேண்டி இருக்கிறது. அது ஓடிதான் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. மாணவ செல்வங்களே, இந்த இயற்கை அனைவருக்கும் விதித்த ஆணை என்னவென்றால் உழைத்து வாழ வேண்டும். புரட்சி தலைவருடைய படத்தில் இடம்பெற்ற பாடலை போல உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திராதே என்பது போல உழைப்போம். உன்னை நம்பிச்செல். உதயமூர்த்தி சொன்னது போல உன்னால் முடியும் தம்பி, தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. எனவே உன்னை மட்டும் நம்பிச்செல். அங்கு சென்று தேர்வறையில் சென்று அங்குள்ள கண்காணிப்பாளர் நம்மை பார்க்கிறார்களா இல்லையா, இல்லை வெளியிருந்து ஏதாவது பறக்கும் படை உறுப்பினர் வருகிறார்களா இல்லையா, ஆய்வு அலுவலர்கள் வருகிறார்கள் என்ற கவலையே உனக்கு தேவையில்லை. நீ உன்னை நம்பி செல்லும் பொழுது அங்கு உள்ள கண்காணிப்பாளருக்கு வேலை இல்லை, பறக்கும் படை உறுப்பினருக்கு வேலை இல்லை, யாருக்குமே வேலை இல்லை. நீ செல்கிறாய், உனக்கு தெரிந்ததை எழுதுகிறாய், வாழ்வில் முன்னேறுகிறாய். எனவே மாணவ செல்வங்களே, உழைத்து முன்னேறுங்கள். உழைத்து முன்னேறும் போது உனது உழைப்பில் நீ வாழும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சுகமே தனி. அதை அனுபவித்தால் மட்டும்தான் புரியும். பிறர் உழைப்பில் வாழ நினைத்தால், பிறகு உழைப்பை சுரண்ட நினைத்தால் என்றாவது ஒரு நாள் சட்டத்தின் பிடியில் அகப்படுவோம். இன்று தப்பித்துக் கொள்ளலாம். உழைக்காமல் முன்னேறினால் அனைத்தும் கிடைக்கும், ஆனால் அது நீடிக்காது, ஒருபோது நீடிக்காது, நிச்சயமாக நீடிக்காது. இன்றைக்கு தப்பித்துக் கொள்ளலாம், நாளை சிக்குவோம், நிச்சயமாக சிக்குவோம். சட்டத்தின் நம்ம தப்பிக்க முடியாது. சிறிது காலம் தப்பிக்கலாம், ஆனால் நிரந்தர விடுப்பு நம்ம நிரந்தரமான ஒரு விடுதலை நமக்கு கிடைக்காது. எனவே மாணவ செல்வங்களை உழைத்து முன்னேறுவோம். இந்த மான் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள உணவு எளிமையாக கிடைக்கிறது, அந்த தனது உணவு கிடைக்கிறது, ஆனால் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடுகிறது. சிங்கத்துக்கு உணவு பெற்றுக்கொள்ள அதுவும் ஓடுகிறது. எனவே மாணவ செல்வங்களே, இந்த இயற்கை நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால் உழைத்து முன்னேறுவோம், உழைப்போம். உழைக்காமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது. நின்ற இடத்தில் ஏதாவது வந்து சேர்ந்தால் நாம் எல்லாம் நின்ற இடத்திலே உண்டு விட்டு உறங்கினோம் என்றால் நோய்களால் மாண்டு போவோம். அந்த 100 ஆண்டு வாழக்கூடிய அந்த வாய்ப்பு நம்ம கிட்டாமலே மாண்டு போவோம். மாணவ செல்வங்களே, உழைப்போம், முன்னேறுவோம், உயர்வோம். தேர்வறைகளிலே நீங்கள் சென்று உங்களுக்கு தெரிந்த வினாக்களை எழுதுங்கள். வருடம் முழுக்க உங்களுக்கான நேரம் கிடைத்து விட்டது. இனி அந்த தேர்வறையில் சென்று அருகில் உள்ள மாணவனையோ அல்லது வேற துண்டு தாள்களையோ வைத்துதான் நீங்கள் தேர்ச்சி அடைய வேண்டும் என்று நீங்க நினைத்தால் உங்களை விட ஒரு பரிதாபத்துக்குரிய பிறவிகள் யாரும் கிடையாது. மாணவ செல்வங்களே, உழையுங்கள். இனி தேர்ச்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம். இனி நாட்கள் இருக்கின்றன, உழைத்து முன்னேறுங்கள். குறுக்கு வழியிலே நாம் எந்த ஒரு இலக்கையையும் அடைய முன்னேற வேண்டாம். மீண்டும் உழையுங்கள், உழைத்து முன்னேறுங்கள். உன்னை மட்டும் நம்பிச்சல், யாரையும் நம்பி செல்லாதே. உன்னை மட்டும் நம்பிச்சல். தேர்வில் மட்டுமல்ல, வாழ்விலும் முன்னேறுவாய். நன்றி.